பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருமே சந்தோஷமா சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு இப்ப உட்காந்து விருந்து சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கோமதி வந்து சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காருங்க, உங்களுக்கு நான் பரிமாறுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இல்ல அதெல்லாம் வேண்டாம், எல்லாரும் உட்காந்து ஒன்னா வந்து சாப்பிடலாம், அதெல்லாம் வேண்டாம், நீங்களாவே போட்டு சாப்பிட்டுக்கிட்டா ரொம்பவே கம்மியா போட்டு சாப்பிடுவீங்க, அதுவே நான் வந்து போட்டு கொடுத்தா நீங்க நிறைய சாப்பிடுவீங்க, அதனால சாப்பிட்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீங்க சாப்பிடுங்கன்றாங்க. உடனே கதிர் வந்து சரி சரி அப்படின்னா ஒரு ஐடியா, எல்லாருக்கும் பரிமாறுற மாதிரி இலையை எல்லாருக்கும் சேர்த்து பரிமாறுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம்னு சொன்னதும் அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப வந்து எல்லாரும் அவங்கவுங்க புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி வந்து உட்கார்ந்துட்டு வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மயிலு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, மாமா இந்த சுக்கா வந்து நான் தான் செஞ்சேன், நல்லா இருக்கா, சிக்கன் சுக்கா சாப்பிடுங்கன்றாங்க. உடனே அது சரவணன் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சிடுறாங்க, தூரத்துல இருந்து இப்படியே தள்ளி வச்சிடுறாங்க. இதை பார்த்ததும் மயிலுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே ஹாப்பியா வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே கோமதி இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது, வேற லெவல் டேஸ்ட், சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, அவ்வளோ டேஸ்ட் தெரியுமா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து இப்ப எல்லாரும் சேர்ந்துதாங்க செஞ்சாங்க, நான் மட்டும் சேர்ந்தெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பட்டாசு இருக்கு, அந்த பட்டாசை வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கிறதுக்காக பழனி பயங்கரமா போராடுறாங்க. சுகன்யா வந்து ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன பட்டாசு இத கூட உங்களால வெடிக்க முடியலையா, தயவு செஞ்சு நீங்க இங்க என்ன பாருங்க பாருங்க. ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் எல்லாமே பண்ணிக்கிட்டு வேற லெவல்ல சந்தோஷமா வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுகன்யா வராங்க. சுகன்யா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, எங்க அம்மா கூப்பிட்டாங்கல்ல தலை தீபாவளிக்கு, அதுக்கு போகணுமே போகலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு என்ன தாராளமா போகலாம்னு சொல்லிட்டு இப்பவே போறேன், போயிட்டு நான் வந்து மச்சான் கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் கிட்ட வந்து விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்குள்ளவே பாண்டி வந்து டே வாடா பழனி, உன்னதான நினைச்சிட்டு இருந்தேன், உனக்கு 100 ஆயுசுடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சு மச்சான் சொல்லுங்கன்றாங்க. ஏண்டா நம்ம கிட்ட பணம் கடன் வாங்கினாங்களே ஞாபகம் இருக்கா, அவங்க வந்து இப்ப இருக்காங்களாம் ஏதோ கோவில் பக்கத்துல, நீ போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுறான்றாங்க. மச்சான் இப்ப வாண்டுறாங்க, இங்க பாருடா இப்ப வானா என்ன அர்த்தம், போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுகன்யா வந்து வேண்டாம் வேண்டான்ற மாதிரி தான் சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து இதை பாண்டி பார்த்துட்டு, ஏண்டா சுகன்யாவை பார்த்துட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் சுகன்யாவை கேட்டுதான் எது ஒண்ணு செய்வியா, போயிடான்னு சொல்றேன் இல்லைன்னதோ சரி மச்சான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போறாங்க. இப்போ உடனே பாண்டி கிட்ட வந்து கோபமா பேசுறாங்க. கோமதி வந்து என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, இது உனக்கே சரியா சொல்லுங்க, தீபாவளி அதுமா அவங்களுக்கு வேலை வைக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து என்ன வந்து பதில் சொல்றதுன்னே தெரியாம பாண்டி வந்து இங்க பாருடா, செந்தில் சரவணனை கூட நான் அனுப்பிச்சிருப்பேன், அப்படி ஒருவேளை நான் அனுப்பியிருந்தேன் ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம சொதப்பிட்டு இந்த மாதிரி தான் போயிருக்கோம், அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப கோமதி இருக்காங்க. இப்ப வந்து பழனி வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. பழனி வண்டி எடுக்கலான்னு போகும்போது சுகன்யா வந்து என்ன உங்க மாமா சொன்னா உடனே தலை ஆட்டிட்டு அப்படியே போவீங்களா, என்னால போக முடியாது, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே மாமா அர்ஜென்ட் வேலைன்னு சொல்றாரு, அதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லுன்றாங்க. எப்படிங்க எல்லா விதத்திலுமே இப்படியேதான் சொல்லி சொல்லி நீங்க தள்ளி போயிட்டே இருப்பீங்களா, இப்ப என் அப்பா அம்மா கூப்பிடுறாங்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது சொல்லுங்க சொல்லுன்றாங்க. சுகன்யா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன் கவலைப்படாதுன்றாங்க. ஆமா இந்த அளவுக்கு கேவலமான ஒரு இழிச்சவைய நான் பார்த்தது கூட கிடையாது, நீங்க எந்த அளவுக்கு கேவலமானவங்க தெரியுமா, ரொம்பவே சரியான இழிச்சவாய, ஆனா நீங்க தான் இழிச்சவாயன்னு தெரியாத அளவுக்கு இழிச்சவாய நீங்க, ஏன் சுகன்யா இப்படி எல்லாம் சொல்ற, பின்ன வேற என்னை எப்படி சொல்றீங்க, பின்ன இப்படிதான் சொல்ல முடியும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சுகன்யா நான் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு
கண்டிப்பா நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம சுகுனே ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரவணனோட ட்ராக்கை காட்டுறாங்க. சரவணன் ரூம்ல உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மயிலு வந்து, மாமா இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, பலகாரம் எல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கொடுத்து அமைச்சாங்க, நல்லா சொல்லிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி மாமா, உங்ககிட்ட பேசுறது ஒண்ணு, பேசாம இருக்கிறது ஒண்ணு, உங்ககிட்ட நான் பேச விரும்பல, நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. ஏய் நில்லு, ஒரு நிமிஷம் சொல்லி சரவணன் கூப்பிடுவதும், மாமா நீங்களா, என்னவா கூப்பிடுறீங்க, நிஜமாவே நீங்க என்ன கூப்பிடுறீங்களா மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா உன்னதான் கூப்பிடுறேன், சொல்லுங்க மாமா என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நான் உன்னுடைய ஆதார் கார்டை பார்க்கணும், உன் ஆதார் கார்டை காட்டுன்றாங்க. உடனே மயிலும் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. மாமா என்ன கேக்குறீங்க, ஆதார் கார்டு கேக்குறேன், என்ன மாமா கேக்குறீங்கன்னு திரும்பவும் கேட்டதும், ஏய் ஒரு விஷயத்த உனக்கு எத்தனை முன்னாடி சொல்லணும், ஆதார் கார்டு வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக கேக்குறீங்க, திடீர்னு ஏன் ஆதார் கார்டை, இல்ல கிச்சன்ல உட்காந்து நீ பேசிட்டு இருந்தே, படம் பக்கம் போகும்போது நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, அதனால உன் வயசை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மயிலு வந்து, எதுக்காக மாமா, வயசை கூட யாராச்சும் போய் சொல்லுவேனா, ஏதோ அப்ப ஏதோ டென்ஷன்ல இருந்தேன், அதனால நான் அப்படி சொன்னேன், அதுக்காக நீங்க இப்படி பேசுறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல மாமான்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், இங்க பார் ஆதார் கார்டு இருக்கா இல்லையா, இல்லன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. இவ சரவணனுக்கு கண்டிப்பா இவ ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, உண்மையா எப்படி கண்டுபிடிக்கணுமோ நான் அந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு வந்து பண்ணிடுறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செந்தில் வெளியே உட்காந்து போன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம செந்திலுக்கு அவங்களுடைய அப்பா வந்து கால் பண்றாங்க. செந்திலோட மாமனார் கால் பண்றாங்க. என்ன விஷயம் மாப்பிள்ள, தீபாவளி எல்லாம் எப்படி போகுது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு என்ன மாமா, தீபாவளி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமும் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து சரி மீனா என்ன பண்றான்னு சொல்லி கேக்குறாங்க. மீனாவுக்கு என்ன மாமா, எல்லாரும் கூடயும் சேர்ந்து சந்தோஷமா ஜாலியா கதை அரட்டை அடிச்சுட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் உங்களை வர சொன்னேன், நீங்க வரலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு வர்றதுக்கு தயாரா தான் நான் இருக்கேன், ஆனா மீனா வர்றதுக்கு தயாரா இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சரி மாப்பிள்ள, அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், ஏதோ ஒண்ணு விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனை கட் பண்ணதும் இப்ப செந்தில் வந்து மீனா எங்க ஆளவே காணுமேன்னு சொல்லிட்டு ரூம் முழுக்க தேடி பார்க்கறாங்க. எங்குமே வந்து இருக்கிறதுல, எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போய் பார்க்கறாங்க. மீனா வந்து பாத்தீங்கன்னா ராஜி, அரசி, கோமதி கூட உட்கார்ந்து படுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே பயங்கரமா வந்து கடுப்பாயிடுறாங்க. செந்தில் வந்து இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயம் எவ்வளவோ பிளான் போட்டு அது எல்லாமே ஒட்டு மொத்தமா இப்படி ஸ்பாயில் பண்றாளே, இவளை என்னதான் பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு செந்திலும் கோவமா அங்க இருந்து தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஆகுது. அடுத்த நாள் காலையில வந்து இப்ப செந்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீனா, நான் அவங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா அப்படியே தூங்கிட்டேங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் இது கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாங்க. செந்தில் வந்து, ஏன் மீனா, ஒருத்த நான் இருப்பேன்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும், என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை, நான் பாட்டுக்கு அமைதியா தூங்கிட்டேன், என்னை பத்தி உனக்கு ஒரு கவலையாவது கீதா, எதுக்காக நீ இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் கத்த, உடனே அந்த இடத்துக்கு வந்து பாண்டியன் வந்துடுறாங்க. என்னப்பா மீனா, என்ன இது, இப்படி எல்லாம் வந்து கத்திட்டு இருக்க வேலையெல்லாம் வேண்டாம், முதல்ல எதுவா இருந்தாலும் பொறுமையா பேச சொல்லு, அதை விட்டுட்டு உன்கிட்ட சண்டை போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மீனா இந்த வீட்டோட பொண்ணு, அவளை எப்படி மரியாதையா நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நீ நடத்தல, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து செந்தில் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மீனாவுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம மீனா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப மீனா போயிட்டு எப்படி சமாதானப்படுத்த போறாங்க செந்தில் வந்து புரிஞ்சுப்பாங்களாம், இல்ல செந்தில் புரிஞ்சுக்காமையே இருப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.